ஹை கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சைஸ், மேக்ஸ் லென்த் அண்டு இன்புட் பாஸ்வேர்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஃபார்மு போன வீடியோவில். இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு வாட்டை ரன் பண்ணி காமிச்சிட்டு உங்களுக்கு திரும்ப வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புதுசாக வந்தவங்களுக்கு இப்படி தான் நம்ம ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஃபார்மு இதுக்குள்ளே தான் நம்ம இன்புட்லாம் போட போகிறோம். ஃபார்மு க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஃபார்மை. அப்புறம் ஒரு பி டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன், யூசர் நேம்னு. அப்புறம் இன்புட் எதுக்குன்னா, நீங்கள் அந்த டெக்ஸ்ட் மாதிரி ஒன்று வந்துச்சுல, இந்த பாக்ஸ் மாதிரி, ஸோ அதுக்கு தான் நீங்கள் இன்புட் யூஸ் பண்ணணும். அதுக்கு நேம் வச்சுக்கிச்சாச்சு. டைப் வந்து நேம்னு வச்சுக்கிட்டோம். பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே உங்களுக்கு ஒன்று தெரியுதா, என்டர் யுவர் நேம். இப்போ நான் ஏதாச்சும் டைப் பண்ணின்னு வச்சுக்கோங்க, அது போயிடும். திரும்ப நான் டைப் பண்ணா அது கிளியர் பண்ணிட்டோன்னே திரும்ப வந்துடும். ஸோ இப்படி நம்ம செய்கிறதுக்கு நம்ம பிளேஸ் ஹோல்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபார்மோட ஃபீல்டை பாருங்களேன். ஓகே, இதான் நம்ம ஃபார்மோட ஃபீல்டு வித் இப்படி இருக்கு. இதுவே நம்ம இங்கே வந்தோம்னு வச்சுக்கோங்க, இந்த ஃபீல்டை பாருங்க, என்ன இவ்வளோ பெருசாக இருக்கு. இதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறது? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம இப்போ பண்ணுவோருங்க. இது இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டு அப்ராக்சிமேட்டா 20 சைஸை தான் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம சைஸுங்கிற ஒரு அல்ட்ரிபியூட் இருக்கு நம்மளுக்கு. இப்போ இந்த சைஸில் நான் இப்போ 10 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் பாதி வந்துருச்சு. நான் என்ன சொன்னேன், அதோட ஃபீல்டு அப்ராக்சிமேட்டாக, அதாவது டிஃபால்ட்டாக 20 தான் இருக்கும் அதோடது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் சைஸுங்கிற அல்ட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி. நான் ஒரு 30 கொடுத்துக்கிறேன். நம்ம அந்த இப்போ வெப்சைட்டில் பார்த்தோமே அதே மாதிரி ஃபீல்டு வைப்போம். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகி வேணும்னா நீங்கள் வந்து சைஸுங்கிற அல்ட்ரிபியூட்டை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஃபீல்டு எப்படி பெருசு பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த பாஸ்வேர்டுங்கிறது மினிமம் 6 கேரக்டர். நம்மளுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஒரு மினிமம் 6 கேரக்டர் அப்படிதான், அதுக்கு மேலாம் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு. இதில் இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ கிரியேட் பண்ணதில் நம்ம எவ்வளோ வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம், போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? எனக்கு இவ்வளோலாம் வேணாம், எனக்கு குறிப்பிட்ட நம்பர் மட்டும்தான் நீங்கள் என்டர் பண்ணணும். அப்படின்னா நீங்கள் வந்து மேக்ஸ் லென்த் அப்படிங்கிற அல்ட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி, இப்போ எனக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு 8 தான்ப்பா, 8க்கு மேலே பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 1 2 3 4 5 6 7 8 அதுக்கப்புறம் என்னால் பண்ண முடியலை. 9 ப்ரெஸ் பண்ணாலும் எனக்கு வராது. ஏன்னா நம்ம மேக்ஸிமம் லென்த்தே 8 தான் கொடுத்துருக்கோம், அதுக்கு மேலே நீங்கள் போக முடியாது. இது வந்து யூசர் நேம் 8 நேமில் வராது. ஸோ அதனால் நான் இதை தூக்கிக்கிறேன், மேக்ஸ் லென்த்தை. பாஸ்வேர்டுனா ஓகே. நெக்ஸ்ட் இதில் நான் போட்டுக்கிறேன் மேக்ஸ் லென்த்து ஈக்குவல் டு ஒரு 6 தான். 6க்கு மேலே நீங்கள் கொடுக்க முடியாது. 1 2 3 4 5 6 7 ப்ரெஸ் பண்ணாலும் வரல எனக்கு. நீங்கள் பார்க்கலாம், இப்போ இந்த பாஸ்வேர்டு எனக்கு தெரியுது. இப்போ நான் வந்து ஏதாச்சும் பாஸ்வேர்டு வந்து நான் இப்போ டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, பக்கத்தில் எவனாச்சும் என் ஃப்ரெண்டு உட்காந்துருக்கேன், அவன் பாஸ்வேர்டை பார்த்துருவேன். இப்படி டைப் பண்ணால் எனக்கு தெரியுதுல்ல, ஹெய்ட் பண்ணியே காமிக்கல. ஸோ அப்போ நான் இதை எப்படி நான் ஹெய்ட் பண்ணி காமிக்கிறது? அதுக்கு நீங்கள் டைப் போங்க. இப்போ டைப் ஈக்குவல் டு நேம்னு இருக்குது. ஓகே, அது வந்து யூசர் நேமும் ஓகே. இப்போ டைப்பு ஈக்குவல் டு இங்கேயும் நேம் தான் இருக்குது, இங்கே நேம் எனக்கு வேணாம். எனக்கு நான் பாஸ்வேர்டு தான் இது பண்ண போகிறேன். இப்போ நம்ம பாஸ்வேர்டுன்னு போட்டோம்னு வச்சுக்கோங்க, இப்போ நம்மளுக்கு இங்கே வந்துருச்சா, உங்களுக்கு ஹெய்ட் பண்ணி காமிச்சிருச்சு. ஸோ நீங்கள் கொடுக்குற டைப்பு நேமா இல்லை பாஸ்வேர்டா இல்லை நம்பரா அப்படின்னு நீங்கள் டினோட் பண்ணணும். இப்போ புரிஞ்சா உங்களுக்கு பாஸ்வேர்டு எப்படி ஹெய்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்கள் ஒரு ஃபீல்டோட சைஸ் எவ்வளோ இருக்கணும்னு
அப்புறம் அந்த ஃபீல்டு உள்ள கொடுக்குற கேரக்டர்ஸு எவ்வளோ மேக்ஸிமம் லென்த்தில் பண்ணி யூஸ் பண்ணணும் அதை ஒன்று. நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டை எப்படி ஹைட் பண்ணுறது, அதுக்கு தான் நம்ம டைப்புங்கிற அல்ட்ரிபியூட்டை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இதில் ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்து நான் வீடியோ போடுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.